நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ, அப்பா பேசுறேன் ராஜிமா. சொல்லுங்கப்பா. எப்படிம்மா இருக்க? அப்பா, எப்படிம்மா இருக்க? அட பாவி புருஷா, நீ என்ன கலாய்க்கிறியா? இரு, நான் உன்னை கலாய்க்கிறேன். நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். ஏன்பா உங்க குரல் வேற மாதிரி இருக்கு? இல்லம்மா, தொண்டை கொஞ்சம் கட்டி இருக்காதான். என்னப்பா, என் நம்பருக்கு போடாம நீங்க ஆபீஸ் நம்பருக்கு போட்டிருக்கீங்க? உங்க லைன் பிஸியாவே இருந்துச்சுமா, அதான் ஆபீஸ் நம்பருக்கு போட்டேன். ஓ அப்படியாப்பா. சரி, என்ன விஷயமா கால் பண்ணீங்கப்பா? நாளைக்கு சென்னையில நமக்கு வேண்டிய ஒரு சிநேகிதனை பார்க்க வேண்டியிருக்குமா, அதான் இன்னைக்கு ராத்திரியும் வீட்டுக்கு வரலான் இருக்கேன். சரிங்கப்பா, நீங்க வாங்க. உனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையம்மா? ஒரு தொந்தரவும் இல்லப்பா, நீங்க தாராளமா வரலாம். உன் சிநேகிதன், சாரிம்மா, உன் சிநேகிதி வந்துட்டாலாமா? ஸ்நேகிதி வரலப்பா, அதுக்கு பதிலா என் ஸ்நேகிதன் கூட இருக்கான். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, உங்ககிட்ட சொல்லாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னம்மா தப்புன்னு? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா. அது ஒண்ணும் தப்பு இல்லம்மா, நீ மேஜர் தான், நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னப்பா, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் நீங்க கோவப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி குஷியா பேசுறீங்க. நீ ஏன் பொண்ணுமா, நீ சரியான ஆளதான் தேடி இருப்ப. பையன் எப்படிமா, ரொம்ப அழகா இருப்பானா? கொஞ்சம் அப்படிதான்ப்பா. அப்புறம் வேற என்னம்மா விசேஷம்? அப்பா, நீங்க தாத்தாக போறீங்க. என்னம்மா சொல்ற? என்னப்பா சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க? இது 3வது மாசம்பா, ரெட்டை பிள்ளைன்னு நினைக்கிறேன். வயிறு இப்பவே கொஞ்சம் பெருசாதான் இருக்கு. ரெட்டை புள்ளையா? என்னப்பா ரெட்டை பிள்ளையான்னு வாயை பொளக்குறீங்க? உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஹலோ ஹலோ, ஹலோ 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 தகப்பா, போனை கட் பண்ணி பல கோடி வருஷமாச்சு, இன்னும் பேசுற எஃபெக்ட்லயே காதுல வச்சிருக்கீங்க. நீ கொடுத்த கமெண்ட்ல உன் புருஷன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். சரி, வயித்துல இருக்க என் புள்ள என்ன சொல்றான்? அப்பாவுக்கு சரியா மிமிக்ரி வரலன்னு சொல்லுது. அப்படியா? கொஞ்சம் நானும் வயித்துல காது வச்சு கேட்கவா? என் புள்ள எட்டி உதைப்பான், பரவாயில்லையா? பரவாயில்ல, என் புள்ள தானே. ஆசைய பாரு. நான் ஆசைப்படக்கூடாதா? அதுக்கெல்லாம் நேரம் காலம் இருக்குது தம்பி. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கக்கா. என்னது அக்காவா? நீங்க தானே என்ன தம்பின்னு சொன்னீங்க, அதானே உங்களை அக்கான்னு சொன்னேன். ரொம்ப கொழுப்புதான் உனக்கு. என்ன பொண்டாட்டி ரொமான்ஸ் மூட்ல இருக்க போல? நடு ராத்திரில வந்து கதவு தட்டினா ஜெயம் கிட்டுமா? கிட்டாது கிட்டாது, ஜெயில் தான் கிட்டும். தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு போலீஸ்க்கே போயிடுவேன். அது தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட, என் கூட இருக்கிற பொண்ணு கிட்ட இல்லல்ல. தேங்க்ஸ் கார்த்திக். என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறியா? எங்க செல்லம்? நீ எங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கு சந்தோஷம்தான். உன் கைய பிடிச்சுக்கிட்டு தோள்ல சாஞ்சுக்கிட்டு நீ எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போனாலும் உன் கூடவே உன்னை ரசிச்சுக்கிட்டே வருவேன். நிஜமாவா? சத்தியமா. சரி, என் கையை பிடிச்சுக்கோ. ஏய், நீ ரொம்ப கெட்டவன் கார்த்திக். இந்த மாதிரி விஷயத்துல நல்லவனா இருக்கிறத விட கெட்டவனா இருக்கிறது தான் காதலுக்கு நல்லது. போதும் போதும், நம்மள சுத்தி கேமரா இருக்கு, வா கொஞ்சம் தள்ளி போய் லவ் பண்ணலாம். என்ன மிஸ்டர் விஸ்வநாதன், என்னை அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? அவசரமா பார்க்கணும்னு சொல்ல, ஆனா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே. வித்தியாசம் இருக்கு. அவசரமான வேலைகளை மட்டுமே செஞ்சு செஞ்சு பழகி முக்கியத்துவத்துக்கும் அவசரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமலே போயிடுச்சு. சரி, விஷயத்துக்கு வரேன். ரிமெம்பர் தி டைட்டன் படம் பார்த்துருக்கீங்களா? முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு படம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறீங்க? விஷயம் இருக்கு. அந்த படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? படம் பார்க்கறதுக்குலாம் டைம் எங்க இருக்கு? வேலையே சரியா இருக்கு சார். நம்ம ஆபீஸ்ல அந்த படத்தோட டிவிடி இருக்கு சார். அந்த படத்துக்கு என்ன இப்போ? அதுல ஒரு ஃபுட்பால் டீம் ரெண்டா பிரிஞ்சு கிடக்கும். அவங்கள சேர வச்சு விளையாடி ஜெயிக்கிறது தான் படம்.
அந்த ஃபுட்பால் டீம் உள்ள ஸ்கூலோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்காக சொந்த ஸ்கூல் டீமையே தோக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க. டென்சில் வாஷிங்டன் பிளாக் சீயும் ஒயிட் சீயும் இணைச்சு ஒரே டீம் ஆக்கி ஜெயிக்க போற நேரத்துல டீமோட 2வது கோச்சை அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே நீங்க சூசனை கரெக்ட் பண்ண முயற்சி பண்றீங்க. அதான் நான் பார்த்தேன். விஷயம் இல்லாம இவர் உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டாரே. நம்ம வேற டிவிடி இருக்குன்னு வேற சொல்லிட்டோமே, நம்மளும் மாட்டிக்குவோமோ? என்ன டேவிட், மறந்துடாம டிவிடி கொடுத்துருவல? சார் அது வந்து பார்க்கணும் சார், லைப்ரரியில பார்க்கணும் சார். மிஸ்டர் விஸ்வநாதன், இவ்வளோ பெரிய குரூப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு மொட்டையா பிளேம் பண்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா நேரடியாவே சொல்லுங்க. ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஃபீமேல் பிசினஸ் லீடரை மெட்டீரியல் வேல்யூ மட்டுமே காமிச்சு கரெக்ட் பண்ண பாக்குறீங்க. நீங்களே அது நல்ல விஷயம் செய்யுங்க நோக்க சொல்லிட்டு இப்ப எதுக்காக திரும்பவும் கிளறீங்க? அது நல்ல விஷயம்தான், நடக்க வேண்டியதுதான். அந்த நிகழ்வுல இப்போதைக்கு அதிகமா பலனடை போறது அந்த பொண்ணு தான். அதனால எனக்கு அதை தடுக்கிறதுல விருப்பம் இல்லை. அதுக்காக நீங்க செய்யற ஸ்டெல்த் ஆக்டிவிட்டிஸ், திருட்டு வேலைகள் எனக்கு புரியாம போயிட்டு நினைக்காதீங்க. அவளுக்கு நல்லது செய்யறோம்னு நீங்களே சொல்றீங்க, அப்புறம் எப்படி கரெக்ட் பண்றீங்க? நான் எதை செஞ்சாலும் அது தப்பாவே பார்க்கணும்னு தோணுதா உங்களுக்கு? இது என்ன obsessive compulsive behavior? இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டா உடனே நான் பின்வாங்கிடுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு செயல்ல இமீடியட் பெனிஃபிட் இருக்கா மட்டும் பார்க்காம தொலைநோக்கு பார்வையில அது பலன் தரும் அப்படின்னு பாக்குறவன் தான் ஒரு நல்ல லீடர். தொலைநோக்கு பார்வையில டெக் சர்வீசஸ் பிசினஸ் ஆரம்பிக்கிறது சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்களா? நெட்டெக் கம்பெனில தொலைநோக்கு பார்வையோட டெக் சர்வீஸ் பிசினஸ் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலையில நீங்க செய்யறது குள்ளநரித்தனமான வேலை. அதையாவது சரியா பண்றீங்களா? அதுவும் இல்ல. அப்படி என்ன நாங்க பண்ணிட்டோம்? நீங்க இப்படி இல்லாதெல்லாம் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நான் கனவு காண்றதே இல்ல, எல்லாத்தையும் பிராக்டிகலா பார்த்துட்டு இருக்கவன். டேவிட் மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கிட்டு ஒரு தப்பா கூட சரியா செய்ய முடியாது. அவரை ஏன் பாக்குறீங்க? நீங்க சூசனுக்கு அப்ரூவ் பண்ண கம்பெனி கார் என்கிட்ட அப்ரூவலுக்கு வந்திருக்கு. அந்த புது ரோல்ல அந்த பொண்ணுக்கு நிறைய டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். டெலிகாம் டிபார்ட்மெண்ட், பிஎஸ்என்எல், சிஸ்கோ மாதிரியான கம்பெனிகளோட சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸை பார்க்க வேண்டியிருக்கும். நீங்க ஒரு சாதாரண கார் கொடுத்தீங்கன்னா போற இடத்துல எப்படி மதிப்பாங்க? நீங்க இப்ப கொடுத்துருக்கிற காரை விட அவங்க யூஸ் பண்ற கார் பெரிய கார். இதுதான் உங்க பெரிய பிரச்சனைனா அது உடனே சரி பண்ணிக்கலாமே. இது ஏன் பிரச்சனை இல்ல, கம்பெனியோட பிரச்சனை. நான் சொல்ற பிரச்சனையோட ஆழம் உங்களுக்கு இப்ப புரியாது. நான் இப்ப உங்களுக்கு சொன்னது சூசனுக்கே தெரியாம சூசன் நீங்க பயன்படுத்துறீங்க. குறைந்தபட்சம் அவங்களை அசிங்கப்படுத்தாம பயன்படுத்துங்க. என்ன விஸ்வநாதன், உங்களை விட அதிகமா சூசன் வளர்ந்துடுவாங்கன்ற பயமா? அடிச்சாண்டா கெயிலு 6. என் டீம்ல இருக்கவங்க என்னை விட பெருசா வளர்ந்தா அது சந்தோஷம்தான். நான் என்னோட வேலையை சரியா செஞ்சிருக்கேன்னு அர்த்தம். ஆனா நீங்க அவளுக்கு பின்னாடி வெட்டுற பெரிய குழியை பார்த்து உங்களை வான் பண்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்கேன். என் டீம்ல உள்ள எல்லாருக்குமே நான் ஒரு கார்டியனா இருந்துட்டே இருப்பேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. 6 நினைச்சோம், இப்படி கேட்ச் ஆயிடுச்சே. ஒவ்வொரு தடவையும் என்ன கூப்பிட்டு வச்சு என்ன வில்லனை காமிக்கிறதே உங்களோட வேலையாய் போச்சுல. நான் என் வேலையை சரியா செஞ்சுட்டு இருக்கேன். சூசன் உண்மையிலே வளர்ந்தா எனக்கு சந்தோஷம் தான். நீங்க போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டே புலி, என்னடா ஆச்சு? எடுக்க மாட்டேங்கிறான் மாமா. இந்த பைய தியாகம் பண்றேன் மண்ணாங்கட்டி பண்றேன்னு எதுக்கு சார் நம்மள இப்படி கொல்லணும்? மாமா, நான் வேணா அவன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? பிரயோஜனமே இல்லையா? அவன் வீட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு. 2 நாளா அவன் வீட்டுக்கே வரலையாம். வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? சார், நாங்க தான் சார் அவனோட ஃப்ரெண்ட்ஸு. வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்து ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர வரைக்கும் எங்க கூட தான் சார் இருப்பான். எங்களை தவிர அவனுக்கு வேற யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சார். மதனு வாப்பா, கட்டைய பாத்தியா? அவன் உனக்கு ஏதாவது போன்கன் பண்ணானா? இல்லண்ணே, என்னாச்சுண்ணே? என்ன பிரச்சனை அண்ணா? என்னன்னாச்சு? ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் டார்கெட்டை அச்சீவ் பண்ணல. அதனால அதுக்கு பொறுப்பெடுத்து உங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் ரிசைன் பண்ணணும்னு சிஎஃப்ஓ சொல்லிட்டாரு. என்ன சார் இது? ரொம்ப அநியாயமா இருக்கு.
அநியாயம்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அவங்க எடுத்த முடிவு கரெக்டு தான். சும்மா ஓப்பி அடிச்சுட்டே இருந்தா பார்த்துட்டே இருப்பாங்களா? நாங்க அதை தப்பா எடுத்துக்கல, ஒரு நியாயமான முடிவா தான் எடுத்துக்கிட்டோம். எங்களுக்குள்ள பேசி யாரு வேலையை விடுறதுன்னு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தோம். அதுல அன்பு மாமா பேர் தான் வந்துச்சு. அன்பண்ண பேரா? அண்ணா வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்களா? இல்ல மதனு, நியாயமா பார்த்தா நான் தான் வேலையை ரிசைன் பண்ணிருக்கணும். ஆனா இந்த கட்ட பைய எனக்கு முன்னாடியே வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா, மனசுக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. அண்ணா நான் வேணா ஸ்வேதாட்ட பேசி பார்க்குறேண்ணே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, கட்டக்கிட்ட பேசி பாரு. அவனை உடனே வந்து வேலையில சேர சொல்லு. சரிண்ணே. ஸ்வேதா பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு அவ சப்போர்ட் பண்ணா. இது கூட அவ எடுத்த முடிவு கிடையாது. அவளுக்கு காசு போட்டவர் ஒருத்தர் இருக்காரு, அவங்க அப்பா தான். அவருக்காக எடுத்த முடிவு தான் இது. எனக்கு கோவம் எல்லாம் ஸ்வேதா மேல இல்ல. அவன் ஏன்பா இப்படி பண்ணான்? அண்ணா நிஜமாலே நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்கண்ணே. என்னப்பா சம்மந்தம் இல்லாம ஏதேதோ சொல்ற? ஆமாண்ணே, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அவருக்கு ஒரு கஷ்டம்னு நீங்களாம் அவரை தேடிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. நீ வேற ஏதாவது உளறிட்டு இருக்காத. ஏன்பா கட்டையை எப்படியாவது பிடிச்சி திரும்பவும் வேலையில சேர சொல்லுப்பா. நியாயமே இல்லை மதன் அவன் பண்ணது. புரியுதுண்ணே. திடீர்னு அந்த லூசு பைய இப்படிலாம் நடந்துக்கிறப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அண்ணா அழுகையா வருது, இம்சியாவும் இருக்கு. அவன் வேலையை விட மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட மனசு எப்படியாவது அவனை மடக்கி அவனை வேலையை விட வைக்கணும்னு தோணும். ஆனா அவன் நமக்காக வேலையை வேணான்னு சொல்லிட்டு போறப்போ அதை என்னால தாங்கிக்க முடியல மதனு. வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நான். கஷ்டத்தை பார்த்துலாம் நான் கவலைப்பட்டதில்லை. அது பெரிய விஷயமா எனக்கு எப்பவும் தோணுனதும் இல்லை. பாசத்தை தான்பா என்னால தாங்கிக்க முடியல. யாருப்பா அவன்? என் கூட பிறந்தவனா, மாமனா, மச்சானா, இல்ல சொந்தக்காரனா? எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தன்பா எனக்கு வந்த கத்திய அவன் நெஞ்சில வாங்கிட்டு போயிருக்கான். அத நினைச்சா தான் என்னால தாங்க முடியல மதனு. அன்பு, யோ அன்பு, அழுவாதையா. இவ்வளவு பெரிய மனுஷன் நீ அழுவும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அன்பண்ணே ப்ளீஸ்ண்ணே, அழாதீங்கண்ணே. இப்போ என்ன உங்களுக்கு? இந்த கட்டையை பிடிக்கணும் அவ்வளோதானே. அவர் எங்க இருந்தாலும் பிடிச்சி கூட்டிட்டு வரேண்ணே. ஏன்டா அப்படி பண்ணேன்னு தலை மேலே ஒன்று போட்டு கேளுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே அழாதீங்கண்ணே, ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, அழாதீங்கண்ணே. மதனு, அந்த கட்டியை எங்க இருந்தாலும் புடிச்சு கூட்டிட்டு வந்துருப்பா ப்ளீஸ். அண்ணே என்னண்ணே அதெல்லாம்? ஹாய் விஷ்ணு, குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ எவ்வளோ அழகா இருக்கா. ஏய் என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. சும்மா போய் சொல்லக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது. உண்மையை சொல்லு, ஏன் என்ன அப்படி பார்த்தா? ஏங்க நான் சும்மா தாங்க பார்த்தேன். மறுபடியும் போய். இல்லைங்க. ஏன் விஷ்ணு இப்படி பயப்படுறீங்க? ஏங்க நான் பயப்படலங்க. மனசுக்குள்ள ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி மறைக்கிறீங்க? என்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுது. ஆனா ராஜு எங்க பார்த்துட்டு லக்ஷ்மி கிட்ட பத்த வச்சிருவாளன்னு உள்ளுக்குள்ள பயம், அப்படிதானே? ஆஹா, அப்படியே நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத புட்டு புட்டு வைக்கிறாளே. வாயை திறந்து ஏதோ பேசுங்க விஷ்ணு. இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். உங்களோட பேசணும் பழகணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனா என்ன? ஆக்சுவலி அது ராஜுக்கு தெரிஞ்ச ஆபத்து, அதானே? இல்லைங்க, லட்சுமி தெரிஞ்ச அதை விட ஆபத்துங்க. அவ்வளவுதானே? என்னங்க அவ்வளவுதானே இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? லட்சுமி பார்க்க தான் சாஃப்ட், அவ குமுற ஆரம்பிச்சா 10 எரிமலைக்கு சமம். இப்ப என்ன, நான் உங்ககிட்ட பேசுறது பழகிறது இங்க யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பா ராஜுக்கும் லக்ஷ்மிக்கும், அப்படிதானே? ஆமாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல விஷ்ணு. யாருக்கும் தெரியாம பேசுவோம், பழகுவோம். என்ன உண்மையை சொல்லணும்னா அதுதான் செம்ம த்ரில்லிங்கும் கூட.
2 பக்கமும் கோல் கீப்பரை வச்சுக்கிட்டு ஆடுற ஆட்டத்துல தான் சுவாரஸ்யம் அதிகம். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா ஏங்க அது எப்படிங்க 2 பேருக்கும் தெரியாம பேச முடியும், பழக முடியும்? மனம் இருந்தால் மார்க்க பந்தன் உங்களுக்கு தெரியாதா? அது உங்களுக்கு தெரியுமா? ம். வில்லங்கமான ஆளா இருக்காளே. வா விஷ்ணு, இந்த மாதிரி ஒரு சான்ஸுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். மீன் மசாலா தடவிக்கிட்டு தானா வந்து எண்ணெய் கடாயில விழுகுது. ரஞ்சினி, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்ன பார்த்தா யோசிக்கிற மாதிரியா இருக்கு? ஆமாங்க, மைண்ட் வாய்ஸ்ல உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கிற மாதிரி இருக்கு. சச்சா, மைண்ட் வாய்ஸ்ல பேசல விஷ்ணு. மைண்டுக்குள்ள உங்களுக்கு கலர் கலரா ட்ரெஸ்ஸை போட்டு கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். போங்க ரஞ்சினி, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. நீங்க மட்டும் என்ன ரசிக்கலாம், நான் உங்களை ரசிக்க கூடாதா? அப்படி இல்ல. அப்போ ரசிக்கலாம், அப்படிதானே? இந்த சிரிப்பு தான் விஷ்ணு உங்ககிட்ட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்காக தான் நான் உங்ககிட்ட அடிமை ஆயிட்டேன். ஏங்க நீங்க என்ன ஓவரா தான் புகழ்றீங்க. சச்சா, ஓவராலா இல்ல, இருக்கிறத சொல்றேன், அவ்வளவுதான். இந்த சிரிப்புக்கு என்ன விலை வேணாலும் தரலாம். ஏங்க என்ன எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு? இது என்ன கேள்வி விஷ்ணு? நமக்கு பிடிச்ச விஷயம் சில பேர்கிட்ட இருக்கும்போது நாம அட்ராக்ட் ஆகுறது இயற்கை தானே. என்கிட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி தான் எனக்கும். புரியுதா? என்ன இது இவ்வளவு இறங்கி ஆடுறாளே? இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா? என்ன விஷ்ணு, என்ன சொல்லிட்டு இப்ப நீங்க யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல. என்ன இல்ல இல்ல, மைண்ட் வாய்ஸ் தானே. ஏங்க என்னங்க இப்படி நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் பட்டு பட்டு கண்டுபிடிக்கிறீங்க? ஒரே ஃப்ரீக்வன்சில இருக்கிற 2 பேரும் ஒரே மாதிரி தானே யோசிப்போம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நெஞ்சில தேனா பாயிர, ஆனா ராஜு வர நேரமாச்சே. சரிங்க, நான் கொஞ்சம் கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி, நானும் வரேன். ஒண்ணா போய் காபி சாப்பிடுவோம். ஐயோ ஏங்க, கேண்டீன் இல்லைங்க, நான் அப்படியே HR ரூம் வரைக்கும் போவேன். ஏய், நானும் HR பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை, நீங்களே ஞாபகப்படுத்திட்டீங்க. வாங்க போலாம். ஏங்க அது இல்ல, HR இல்லங்க, ஹரிராம்னு என்னோட ஃப்ரெண்டு. ஷார்ட்டா நாங்க HRனு கூப்பிடுவோம். அவன் இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். விஷ்ணு, இது ராஜி வர டைம். அதுக்கு பயந்து தானே நீங்க தப்பிச்சு ஓடி கேண்டீன் போக பாக்குறீங்க. விஷ்ணு, அப்படி பயந்துகிட்டெல்லாம் என்கிட்ட பழகணும்னு அவசியம் இல்ல. இவ்வளவு தூரம் சொல்றேன், இன்னும் புரிஞ்சுக்கல. பரவாயில்ல, உங்களுக்கு பதில் நானே கேண்டீன் போறேன். அவ வந்ததுக்கு அப்புறம் திரும்பி வரேன். பாய். ஏங்க ரஞ்சினி, நில்லுங்க ரஞ்சினி. அவசரப்பட்டேடா விஷ்ணு. என்ன விஷ்ணு, உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை? 2 லட்டு தின்ன ஆசைப்பட்டா இப்படிலாம் வேற ஆகுமோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், 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 அம்மா, கார்த்திக், அம்மா. ஏய் ராஜி, என்னாச்சு? பயங்கரமா வயிறு வலிக்குது கார்த்திக். அம்மா, என்னாச்சு ராஜி? பயங்கரமா வயிறு வலிக்குது கார்த்திக். மாத்திரை போட்டியா? இல்ல, நான் மறந்துட்டேன். ஏய் லூசா நீ? சரி, மாத்திரை எங்க இருக்கு? அந்த டைனிங் டேபிள்ல இருக்க கபர்ல இருக்கு கார்த்திக். சரி, நீங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தா, இந்த மாத்திரை போடு. சரி, ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். கொஞ்சம் இரு, ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். வேணா கார்த்திக், மாத்திரை போட்டுட்டல, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். பயமா இருக்கு ராஜி, நம்ம வேணா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். நீ எதுக்கு வேணான்ற? இல்ல கார்த்திக், சரியாயிடும். சரி, இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி. தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். வயிறு வலி எப்படி இருக்கு? ஓகே. சரி, நான் ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? ஒன்றும் வேணாம். கொஞ்சம் குடியேன். நல்ல வேலை, நான் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் ஆஃபீஸ் போல. போயிருந்தா என்ன ஆயிருக்கும்?
என்ன சிரிப்பு? இந்த மாதிரி நேரத்துலலாம் பொண்டாட்டிக்கு புருஷன் ஹெல்ப் பண்றது ஒரு சுகம்தான் இல்ல? ம், இன்பத்தை விட துன்பத்துல தான் அன்பு அதிகமா வெளிப்படும். ஆமா, எனக்கு ஒண்ணுன்னதும் நீ துடிச்சு போயிட்டல்ல? ம், ரொம்ப பயந்துட்டியா கார்த்திக்? பயந்துட்டேனா? ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. உன்னை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ தைரியமான ஆம்பளை தானே, நீயே பயந்த? தைரியமான ஆம்பளை தான், அது நீ கூட இருக்கிற வரைக்கும். நீ என் கூட இருந்தனா உலகமே என்னை இழுத்தாலும் வந்து பாருங்கடான்னு சொல்ல தோணும். ஆனா உனக்கு எதனா ஒண்ணுனா உலகமே என் கூட இருந்தாலும் நான் அனாதை தான். ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அமராஜி, நீ வழியில துடிச்சதும் ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பாக்குற? உண்மையை தான் சொல்றேன். இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு உன்னை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு. எனக்கும் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? என்ன பார்த்து நீ பதறினத நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். ராஜி ராஜி நீ என்ன கூப்பிட்டது இன்னும் என் காதுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. என்னமோ நான் மட்டும் பயந்த மாதிரி சொல்றேன். ஏன் நீ பயப்பில்லையா? நானும் ரொம்ப பயந்துட்டேன் தான். ஒரு செகண்ட் நான் செத்துருவேணும்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு கார்த்திக். அதான் உன்னை தேடி நான் ஓடி வந்தேன். சரியான பைத்தியம் நீ. ஒழுங்கா மாத்திரை போட்டுருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல. கடைசியா உன் முகத்தை பார்த்துக்கிட்டே உன் மடியில உயிரை விட்டுடணும்னு தான். இன்னொரு வாட்டி பிள்ளை பேசணும்னு வச்சுக்குவேன், நானே உன்னை உதப்பேன். அவ்வளோ ஈஸியெல்லாம் நீ என்னை ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆக முடியாது. என்னை தாண்டி உன் மேலே யாரும் கையை வைக்க முடியாது. அது படைச்ச கடவுளே இருந்தாலும் சரி. என்னால உனக்கு கஷ்டம். நோயாளி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ கஷ்டப்படுறல்ல? ராஜி, ஹோட்டல் போறது, சினிமா போறது, ஜாலியா சுத்துறது, சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் லவ் கிடையாது. கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறதா உண்மையான லவ். ஐ லவ் யூ கார்த்திக். மீ டூ. நான் உன் மடியில படுத்துக்கவா? ம், படுத்துக்கோ.